டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து டெலிகிராமில் குயிஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த குயிஸை பொறுத்த மட்டும் எல்லாமே இந்தியன் எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஸோ குரூப் 1 சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குரூப் 1 ஸ்டூடெண்ட், குரூப் 2 ஸ்டூடெண்ட் அண்ட் குரூப் 4 ஸ்டூடெண்ட் தயவு செய்து ஸ்கூல் புக்கை படிங்க. இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, அதாவது போஸ்டிங் போயிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக படிச்சு தான் போயிருக்காங்களே தவிர கட் ஆஃபை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வருஷமும் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவுதான் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான அதை விட பெட்டரான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம திங்க் பண்ணும்போது டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் இந்த யூனிட்டில் நாங்கள் இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஒரு ஐடியா வந்து இருக்காது. பட் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இந்த யூனிட்டில் நாங்கள் இவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி இதுலேயுமே வந்து நிறைய பேர் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜுக்குமே வந்து ஃப்ரீயாகவே 5ஆம் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 சிலபஸையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 ப்ளஸ் குரூப் 4 இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேட்சிங் ஆகும். ஓகேவா, கொஸ்டின் வந்து மேட்சிங் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து டெலிகிராமில் குயிஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த குயிஸை பொறுத்த மட்டும் எல்லாமே எக்ஸாம் ஒரு பார்வையில் வந்து தொலைநோக்கு பார்வையில் வந்து மட்டும்தான் இருக்கும். அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் மார்க் எங்கெல்லாம் அதிகமாக ஸ்கோர் ஆகுதோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து குயிஸ் வந்து போடுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க, குரூப் 2ல் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க, குரூப் 1ல் வந்து எவ்வளோ, குரூப் 4ல் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அதையுமே நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த மட்டும் பாலிட்டி, ஸோ பாலிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வந்து கேட்காங்க குரூப் 1ல். அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 15 வினாக்கள் வந்து கேட்காங்க. குரூப் 4 பொறுத்த மட்டும் அதே 15 வினாக்கள் வந்து கேட்காங்க. ஓகே, அப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 1க்கு ஈக்குவலாக நம்ம படிக்கும்போது ஈஸியாக வந்து அடுத்துள்ள எக்ஸாம் குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஸோ குரூப் 1 சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து 20 கொஸ்டின் வந்து கேட்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு. ஸோ இதிலிருந்து குரூப் 1க்கு வந்து 40 வினாக்கள் கேட்காங்க. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வினாக்கள் வந்து கேட்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய வரலாறுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்கு வந்து 25 வினாக்கள் கேட்காங்க. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து 10 வினாக்கள் வந்து கேட்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய புவியியல், அதாவது ஜியோகிராஃபியில் இருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து 10 வினாக்கள் கேட்காங்க. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து 5 வினாக்கள் வந்து கேட்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு, குரூப் 1 பொறுத்த மட்டும் 10 வினாக்கள் கேட்காங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 4 பொறுத்த மட்டும் 5 வினாக்கள் வந்து கேட்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம குரூப் 1 அளவுக்கு நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடுத்துள்ள எக்ஸாம் குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின் பேட்டர்ன் வேறு, குரூப் 2 கொஸ்டின் பேட்டர்ன் வேறு,
அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேறு. அதாவது இங்கே வந்து கொஸ்டின் வந்து வேறு வேறையாக இருக்கலாம், அதே மாதிரி கொஸ்டின் டைப் வந்து வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் ஆன்சர் வந்து ஒன்று தான். ஓகே, இப்போ பாலிட்டியை பொறுத்த மட்டும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் தான் குரூப் 2க்கும் வரப்போகுது, குரூப் 4க்குமே வந்து வரப்போகுது. அங்கே கொஸ்டின் டைப் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதிகமாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். குரூப் 1க்கு நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2 குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஆன்சரை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஆன்சர் தான் படிக்க போகிறீங்க. இங்கே கொஸ்டின் மட்டும்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவுமே வந்து டைரெக்டாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இன்டைரக்டாக இருக்கும், அப்படியும் இல்லை அப்படின்னா ட்விஸ்டடாக இருக்கும். பட் அந்த கொஸ்டினை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள ஆன்சரை நம்ம தெளிவாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க. இப்போ பேசிக்கான அப்டேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரசியலமைப்பு இதை வந்து நம்ம படிக்கும் அப்படின்னா 6 to 10 வரைக்கும் குடிமியல், அதாவது சிவிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். 6 to 10 வரைக்கும் நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி +1 +2ல அரசியல் அறிவியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலிடிக்ஸ் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கான கான்செப்ட் எங்கே இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு சார் அந்த அகாடமியில் வந்து இந்த புக்கு கொடுக்காங்க, இதை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு அகாடமி புக்கை மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அகாடமி புக்கை மட்டும் வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே படித்து பாஸ் பண்ண முடியும். ஏன் பாஸ் பண்ண முடியல? ஏன்னா அங்கேருந்து கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ரேராக மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ட்விஸ்டடாவோ வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குரூப் 1 ஸ்டூடெண்ட், குரூப் 2 ஸ்டூடெண்ட் அண்ட் குரூப் 4 ஸ்டூடெண்ட் தயவு செய்து ஸ்கூல் புக்கை படிங்க. இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, அதாவது போஸ்டிங் போயிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக படித்து தான் போயிருக்காங்களே தவிர ஒரு அகாடமி புக்கை மட்டும் படித்து இங்கே யாருமே வந்து போகலை. ஓகே, ரெஃபரன்ஸுக்காக ஒரு சில ஐடியாவுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் எல்லாம் குரூப் 1 பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒரு சில டாபிக் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நம்ம டிஎன் வெப்சைட்டை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு சில ஐடியா இருக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம படிக்கும்போது ஈஸியாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணி படிக்க முடியும். ஓகே, அதை விட்டுட்டு சார் நான் வந்து குரூப் 4 படிக்கேன், நான் இந்த அகாடமி புக்கை வாங்கி படிக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்கள் 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை படித்தாலே நல்ல டெஸ்ட் போட்டு பார்த்தாலே ஈஸியாக வந்து குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கை படிக்காமல் அதை தவிர மீதி எல்லா புக்கையும் படிக்க போய் தான் நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கை யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம், அதே மாதிரி பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், இது இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க, ஒரு மேலோ ஃபீமேலோ இருக்காங்க, அவங்க கிட்டே போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம் ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெரிய மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் தான். ஓகே, அதே மாதிரி இப்போ பாலிட்டி, எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு ப்ளஸ் இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்தடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து மார்க்கெட்டில் நிறையா புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, டெஸ்ட் ப்ராப்பராக போட்டு படுங்க. இதை நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு நிலைத்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு விஷயம், தமிழ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். தமிழை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 100க்கு 100, 100க்கு 99 வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஒரு டைமில் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இப்போ எல்லாருமே மேக்ஸில் 25 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 20க்கு 24, 25 வந்து அசால்ட்டாக வந்து போடுதாங்க. அப்போது மேக்ஸு, தமிழ் இந்த ரெண்டையும் விட ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும், மேக்ஸ் நல்லா தெரியும், அது வந்து மேட்ரு கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் நல்லா வெல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளராக வந்து மாற போகிறீங்க. அதனால
உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா இட்ஸ் ஓகே, மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா அதுவும் வந்து ஓகே தான். பட் அதை தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு வந்து பேரலாம். ஓகே, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அகாடமி சார்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து குரூப் 1 சிலபஸ், குரூப் 2 சிலபஸ், குரூப் 4 சிலபஸ் இந்த 3ஐயுமே நம்ம மேட்ச் பண்ணி கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெலிகிராம் குரூப்பில் வந்து குயிஸாக வந்து போட போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அப்டேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி சார் இது நம்ம படிக்காமல் எப்படி அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 days முன்னாடியே வந்து என்ன டாபிக், எந்த ஸ்கூல் புக்கு, என்ன லெசன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருவேன். அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து படித்து அந்த குயிஸ் அட்டன் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ படிங்க, படிச்சதை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே நமக்கான வெற்றி வந்து நிலைநாட்டப்படும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், குரூப் 1 படிக்கிங்க அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி குரூப் 2க்கும் அதே தான், குரூப் 4க்குமே வந்து அதே தான். ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற அளவுக்கு நல்ல ப்ராப்பராக நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி கட் ஆஃபை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வருஷமும் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோதான் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணாமல், இப்போ 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான அதை விட பெட்டரான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம திங்க் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வந்து ஸ்கோர் ஆகும். அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுக்குமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு SSRIS எஜுகேஷன் டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, பேட்டர்னை பொறுத்த மட்டும் அவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கட்டும், எப்படி வேணால் பேட்டர்ன் இருக்கட்டும். பட் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா அதுதான். ஓகே, அதை விட்டுட்டு எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ அதை திங்க் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. அதே மாதிரி சார் என் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டாங்க, கூடவே படிச்சுட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பாதீங்க. அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, அதனால பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வேற ஒரு விஷயம் வந்து அதை விட பெட்டராக வந்து கிடைக்கும். குரூப் 4 இல்லை அப்படின்னா குரூப் 2, குரூப் 2 இல்லை அப்படின்னா குரூப் 1. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நம்ம கனவு காங்கோம் அப்படின்னா ஈஸியாக அதுக்கு அடுத்தபடியாக உள்ள கனவு வந்து நிச்சயமாக படிக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய பேர் சார் நான் வந்து UPSC ப்ரிப்பரேஷன் பண்ணினேன், பட் அது வந்து கிடைக்கல. நான் டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணினேன், ஈஸியாக ஒரு DSP ஆகிட்டேன், ஒரு DC ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, தடிக்கு விழுந்தீங்க அப்படின்னா குரூப் 2 பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருவீங்க. நான் குரூப் 4 தான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா தடிக்கு விழுந்தீங்க அப்படின்னா அதிலே தான் நிற்பீங்க. அதனால டிஎன்பிசி குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தடிக்கு விழுந்தீங்க அப்படின்னா குரூப் 2ஓ குரூப் 2Aவோ வந்து கிளியர் ஆகிரும். அதனால பெரிய கனவு காணுங்க, முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க. இந்த ரெண்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பேரலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த ஆன்சர் வந்து அளிக்கப்படும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்கும் நான் அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே தரேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.